என்னங்க என்ன மகா? ஃபேன்ல பலூன் கட்டிட்டு இருக்கீங்களா? பலூனா? ஃபேன் ரொம்ப ஸ்லோவா ஓடுது மகா, அதான் காயில் போயிடுச்சாட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கேன். லூசு. ஃபேன் ஸ்விட்சை போட்டு விடுறேங்க. அதெல்லாம் மெயின் அப்பவே ஆஃப் பண்ணிட்டேன் மகா. மகா, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வந்துடுறேன். போங்க போங்க. ஏங்க என்னங்க சொல்றீங்க? ரிங் பாக்ஸ் எங்க கிச்சனுக்குள்ள கொண்டு போய் வச்சீங்க? சரி பாக்குறேன் இருங்க. அப்படியே லெஃப்ட்ல பாரு, அந்த டம்ளர் கீழே. லைன்ல இருங்க பாக்குறேன். அப்படியே அந்த ரூம்ல மேலே ஏறி பாரு, அந்த ஃப்ளோர்ல ஏதாச்சும் இருக்கோ, அந்த கபோர்ட்ல இருக்கான்னு பாரு. என்னங்க நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருங்க பாக்குறேன். இங்கெல்லாம் எதுவும் இல்லைங்க. கபோர்ட்ல இல்லையா? எங்க வச்சேன்? மகா, தலகாணி கடியில் இருக்கான்னு பாரு. இருங்க பார்த்துட்டு தான் இருக்கேன். இருங்க. கிடைச்சிருச்சு. பிளாட்டினம் ரிங்கா இருக்குமோ? இல்ல போன வாரம் நான் கேட்ட டைமண்டா கூட இருக்கலாம். பட் பிரிச்சிருவோமா வேண்டாமா? ஆனா அவர் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு யோசிச்சிருக்காரே. சரி, அவராவே தரட்டும். மகா, எங்க? அது எங்க? அந்த டப்பா எங்க? இந்தாங்க. ஷோ, எங்க எந்திரீங்க? எங்க போச்சு? ஐயோ, என்னங்க நீங்க இன்னும் காலேஜ் பையன் மாதிரி. நம்ம கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. போங்க. ரொம்ப வெக்கமா வேற இருக்கு. ஐயோ மகா, இதுக்கெல்லாம் வைக்கப்பட்ட எப்படி மகா? இல்ல மகா, வெளியே எங்க போனாலும் சில்லற காசு கேக்குறாங்க, அதனாலதான் பத்திரமா இந்த டப்பால போட்டு வச்சிருக்கேன். சில்லற? அப்ப இதுல ரிங் இல்லையா? இல்லையே, சில்லற காசு மகா. அட பாவி மனுஷா, அவன் வேலண்டைன்ஸ் டேக்கு எல்லாரும் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. நீ பாரு, சில்லற வேணுமா உனக்கு?